விசுவாசபுரம். அது ஒரு அழகான கிராமங்க. அங்கதான் நம்ம ஹீரோவும் அவங்க அண்ணாவும் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப ரொம்ப நல்ல பசங்க. அப்படியெல்லாம் நினைச்சிடாதீங்க. 2 பேருக்குள்ளேயும் எப்பவும் ஒரு உள்நாட்டு போரே நடந்துட்டு தான் இருக்குங்க. அப்படி என்னதான் இந்த கதைக்குள்ள இருக்கு, வாங்க பார்க்கலாமா? யாரு? ரெபேக்காவா? ஆமா, நான் தான். நம்ம மக்க 2 பேரும் எங்கேயாவது சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. இந்த 2 பயமார்களை வச்சுட்டு என்ன செய்யுதுன்னே தெரியல. இவனுங்களால என்னோட ஆயுசு முடிஞ்சிடும் போல. இன்னைக்கு கூட ரோட்டுல சண்டை போட்டுட்டு இருந்தானுங்களாம். பெரியவன் மேலதான் தப்பு இருக்கும். ஒரு செயலை ஒழுங்கா செய்ய தெரிஞ்சவன் பெரிய, அவன் எல்லாம் சண்டை போட வாய்ப்பே இல்லை. எல்லாம் தெரிஞ்சவனும் திறமசாலியும் சின்னவன் தான். சின்னவன் மேல தப்பு எதுவும் இருக்காது. நீ எப்போதும் சின்னவனுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ற. கொஞ்சம் பெரியவனையும் நினைக்கணும். குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. ஆண்டவரே, எல்லாம் தெரிந்தவர் நீரே. உமக்கு தெரியாதது எதுவும் இல்லை. எனக்கு 2 மகன்களும் வயிற்றில் இருக்கும் போதே ஒரே சண்டைதான். ஆண்டவரே, நீர் என்னிடம் சின்னவன்தான் குடும்பத்தில் தலையாய் இருப்பான்னு சொன்னீங்க. ஆனால் என் கணவர் மூத்தவன் தான் அடுத்த தலைவன் என்று சொன்னார். மகளே, கலங்காதே. நான் உனக்கு சொன்னபடி இளையவனே தலையாவான். உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். என்ன ஒரே சத்தமா இருக்கு? இன்னைக்கு என்ன பிரச்சனை உண்டாக்கி வச்சிருக்கனாலோ தெரியல. டேய், தாத்தாக்கு பரம்பரை மோதிரத்தை நான் தான் எடுத்தேன். அது எனக்கு தான் சொந்தம். லே, அது எனக்கு வர வேண்டியது. ஒழுங்காத்தா. ஐயோ அப்பா அப்பா, ஒன்றும் ஆகலையே. யாக்கோபு, மோதிரத்தை தா. ஏசா, மோதிரத்தை பிடி. அம்மா, எனக்கு ஒரு பரம்பரை மோதிரத்துல கூட பங்கு இல்லையா? மோதிரத்தை விடு, சொத்தை எப்படி எழுதி வாங்கலான்னு பாரு. அதை நான் எப்படி அம்மா வாங்கியது? அப்பா அதை ஏசாக்கெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்பாக்கு கண்ணு தெரியாது, வயசு வேற ஆயாச்சு. அண்ணனை போல பேசி சொத்தை எழுதி வாங்க. சொத்தை வாங்கிட்டு அந்த நாய் எங்க போனானோ? அப்பாவையும் அண்ணனையும் ஏமாத்தி சொத்தையெல்லாம் வாங்கியாச்சு. இனி நம்ம தான் தலை. யாக்கோபு, நான் கொல்லாம விட மாட்டேன். இனி கொஞ்ச நாள் நம்ம மாமாக்க வீட்டில் போய் இருப்போம்.
அதான் நமக்கு நல்லது. இல்லைன்னா ஏசா கொன்னே போட்டுருவான். அண்ணனை அப்பா ஏமாத்தி நான் நல்லா இருக்கேன். அண்ணன் எப்படி இருக்கானோ? நான் எப்படி நல்லா இருப்பேன்? அவன் தான் என்னை ஏமாத்திட்டானே. அவன் நல்லா இருப்பான். அண்ணனை பார்த்து மன்னிப்பு காட்டு. அண்ணனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும். அவனை பார்த்த உடனே அவன் கையங்காலையும் அடிச்சு உடைச்சு போட்டுருணும். இப்ப புரிஞ்சு போச்சுங்களா சகோதர ஒப்புரவு எவ்வளவு மேன்மையானதுன்னு? இன்னைக்கு பாருங்க, பெற்றோரின் சொத்தில் ஒரு காலடி நிலத்துக்காக பிரிந்திருக்கின்ற கிறிஸ்தவ குடும்பங்கள் எத்தனையோ உண்டு இல்லையா? மட்டும் இல்லைங்க, அவன் சொத்துல நல்லதை எடுத்துட்டான், எனக்கு மோசமானதை தந்துட்டான்னு அடிதடி வச்சுட்டு காவல்துறை முன்பும் நீதிமன்றங்களின் முன்பும் காத்து கிடக்கின்ற கிறிஸ்தவர்களும் இச்சமுதாயத்தில் உண்டு இல்லைங்களா? நம்மிடம் கடவுள் வேற என்னத்தங்க எதிர்பார்க்கிறார்? சகோதரர்கள் ஒப்புரவுடன் வாழணும்னு தானே அவரோட சித்தத்துக்கு நம்ம கையளிப்போமா?